வணக்கம். நீங்க உங்க வாழ்க்கைய முழுமையா உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அலச போற குறிப்புகள் உங்கள கொஞ்சம் அதிர்ச்சி அடைய வைக்கலாம். இந்த ஆழமான தேடலுக்கு உங்கள வரவேற்கிறேன். ஆமா. ஏன்னா நம்ம சுபாவம், நம்ம குடும்பம், நம்ம வேலை, ஏன் நம்ம எதிர்காலம் கூட நம்ம கையில தான் இருக்குன்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்கோம். ஆனா, இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க இந்த ஆதாரங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு வாதத்தை முன்வைக்குது. அதாவது, வாழ்க்கை சுய கட்டுப்பாடு பத்தின ஒரு தனிநபரோட தத்துவ குறிப்புகள் அடங்கிய ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த உலகத்துல உங்க உடம்புக்கு வெளியே நடக்கிற எந்த ஒரு விஷயத்தின் மீதும் உங்களுக்கு 1% கட்டுப்பாடு கூட கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த மைய கருத்து. 1% கூட கிடையாது. நீங்க சொல்றது கரெக்ட். இந்த விசித்திரமான தத்துவத்தை தான் நாம் இன்னைக்கு பாகம் பாகமா பிரிக்க போறோம். இந்த குறிப்புகள் சொல்றது உண்மையா? அப்படி உண்மைனா, எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு உலகத்துல நம்ம எப்படி செயல்படுறது? அதான், இத பத்தி தான் நாம இன்னைக்கு புறபயமாக ஆராய போறோம். இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு எப்போவாது வாழ்க்கை உங்க கையை விட்டு நழுவுற மாதிரி தோணிருக்கா? இந்த கேள்விக்கான உளவியல் காரணத்திலிருந்து தான் நாம இத ஆரம்பிக்கணும். கண்டிப்பா. இந்த குறிப்புகள் சுட்டிக்காட்டுற மிக முக்கியமான முரண்பாடு என்னன்னா, நாம எதை கட்டுப்படுத்தணும்னு தீவிரமா முயற்சி பண்றோமோ, அதாவது நம்ம வாழ்க்கை துணை, குழந்தைங்க, ஆபீஸ் சூழ்நிலை, இது எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு ஆசிரியர் வாதிடுறார். இது நான் எப்படி பார்க்கறேன்னா, வெளியில மழை பெய்யும் போது மழையை நிறுத்த வானத்தோட சண்டை போடுறதுக்கு சமம். மழையை என்னால நிறுத்த முடியாது, ஆனா எனக்கு ஒரு குடையை தேர்ந்தெடுக்க முடியும். மிகச்சரியான உவமை. மனிதர்களாகிய நம்ம மூளையோட வடிவமைப்பே ஒரு கணிக்கக்கூடிய சூழலை, அதாவது ஒரு பிரிடிக்டபிலிட்டியை விரும்புற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. எல்லாம் இப்படிதான் நடக்கணும்னு ஒரு வரைபடத்தை நாமே உருவாக்கி வச்சுக்கிறோம். ஆமா, அந்த வரைபடத்துக்குள்ள வெளி உலகத்தை அடைக்க முயற்சி பண்றோம். சரியா சொன்னீங்க. அது தோல்வி அடையும் போதுதான் நம்மளோட துன்பமே ஆரம்பமாகுது. ஆனா ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சூழ்நிலையை கட்டுப்படுத்த முயற்சி பண்றது நம்ம மூளைக்கு ஒருவித பாதுகாப்பு உணர்வை தருது இல்லையா? தருதுன்னு நாம நினைக்கிறோம். ஆமா, எல்லாம் நம்ம கைமீறி போகுதுன்னு ஏத்துக்கிறது ஒருவித சைக்கலாஜிக்கல் பேனிக், அதாவது உளவியல் பீதியை உருவாக்குமே. அதனால தானே நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போராடுறோம். அது உண்மைதான். அந்த குறிப்புகளும் அதையே தான் பதிவு செய்யுது. அந்த பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது மூளை உருவாக்குற ஒரு மாயை. ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைக்கும் போது மூளையில டோபமைன் சுரக்குது. ஆனா வெளி உலகம் எப்போதுமே கணிக்க முடியாதது. அப்போ வெளி உலகத்தை எப்படிதான் கையாள்றது? இங்கதான் இந்த ஆசிரியர் ஒரு ஆழமான தர்க்கத்தை முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, வெளிப்புற நிகழ்வுகள் எல்லாமே நம்மளோட உள் உணர்ச்சிகள் வழியாகவே வடிகட்டப்பட்டு உணரப்படுது. ஓ, அதாவது என்னை சுற்றி நடக்கிற எந்த ஒரு நிகழ்வும் நேரடியாக என்னை பாதிக்காதுன்னு சொல்றீங்களா? ஆமா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க கண்கள் காதுகள் வழியா உள்ள போற டேட்டா உங்களோட தற்போதைய மனநிலை அப்படிங்கிற ஒரு லென்ஸ் வழியா பார்க்கப்படும் போதுதான் அது ஒரு அனுபவமா மாறுது. அப்படியென்றால் ஒரு மோசமான சூழ்நிலையில கூட நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும், அதை நானே தேர்ந்தெடுக்க முடியும்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. கண்டிப்பா. உங்க மகிழ்ச்சி உங்க கையில தான் இருக்கு. இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம் வருது. இது ஒருவித செயற்கையான நேர்மறைத்தன்மை, அதாவது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி மாதிரி உங்களுக்கு தோணலையா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஏன்னா மனிதர்கள் என்ற முறையில நமக்கு எல்லா வகையான உணர்ச்சிகளும் இருக்கு. யாராவது என்ன வேணும்னே அவமதிச்சா எனக்கு கோபம் வர்றது மனித இயல்புதானே. அதை விட்டுட்டு நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறேன்னு சிரிக்கிறது எனக்குள்ள இருக்கிற வலியை நானே அடக்கி வைக்கிறதுக்கு சமம் இல்லையா? இந்த கேள்விக்கு தான் இந்த குறிப்புகள்ல மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. உணர்ச்சிகளை அடக்கி வைக்கணும்னு ஆசிரியர் எங்கேயுமே சொல்லல. ஓஹோ, அப்படியா? பின்ன என்ன சொல்றாரு? ஒரு சம்பவம் நடக்கும்போது முதல் சில வினாடிகளுக்கு ஒரு உணர்ச்சி உருவாகிறது இயல்பான ஒரு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். ஆனா பிரச்சனை அங்க இல்ல. சரி. யாரோ ஒருவர் காலை 9 மணிக்கு உங்களை கோபப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. அதற்கான ரசாயன மாற்றங்கள் உடம்புல ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கும். ஆனா மாலை 6 மணி வரைக்கும் நீங்க அதே கோபத்துல இருக்கீங்கன்னா அது பயாலஜி கிடையாது. அது நம்ம மனம் உருவாக்குற விஷயம்னு சொல்றீங்க. ஆமா, அது உங்க மனம் அந்த சம்பவத்தை மீண்டும் மீண்டும் நினைச்சு பார்த்து உருவாக்குற ஒரு செல்ஃப் சபட்டாஜ், அதாவது சுய அழிவு சுழற்சி. இது ரொம்ப சுவாரஸ்யமான புள்ளி. உணர்ச்சி வர்றது இயற்கை, ஆனா அதை நீட்டிக்கிறது நம்மளோட சாய்ஸ். எக்ஸாக்ட்லி.
இந்த குறிப்புகள் வலியுறுத்துறது என்னன்னா, அந்த உணர்ச்சி சுழற்சிய எப்ப துண்டிக்கணும் அப்படிங்கிற ரீசெட் பட்டன் உங்க கைகள்ல தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி தேவையற்ற ப்ரோக்ராம்களை க்ளோஸ் பண்ணிட்டு மூளையை மீட்டமைக்கும் ஒரு ட்ரிக்கு. ஆனா ஒரு மனிதன் எப்படி தன் சொந்த உணர்ச்சிகள்ல இருந்து தன்னைத்தானே பிரிச்சு பார்க்க முடியும்? இது சாத்தியமா? அதுக்கான பதிலும் இதுல இருக்கு. இந்த குறிப்புகளை நான் வாசிச்சப்போ இதுல உள்ள ஒரு குறிப்பிட்ட தத்துவ பார்வை எனக்கு கவர்ந்தது. அதாவது நீங்க மனமல்ல, நீங்க உடல் அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் திரும்ப திரும்ப வருது. நாம தான் கரும்பலக, நம்ம மேல வரையப்படுற கோபமோ சோகமோ வெறும் ஓவியம்தான் ஒரு உவமை இருந்தது. ஆமா, அந்த உவமை உணர்ச்சிகளுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளிய புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். கரும்பலகைக்கு ஓவியத்தால எந்த பாதிப்பும் இல்ல. அதை அழிச்சிட்டு வேற ஒண்ணு வரையலாம். இதையே விளக்க ஆசிரியர் ஒரு ஆமையோட கதையையும் அதோட செயல்பாட்டையும் ஒரு ஆன்மீக உருவகமா பயன்படுத்துறார். ஒரு ஆமை எப்படி தன் ஓட்டுக்குள்ள சுருங்குதோ அதுவா? அதேதான். ஒரு ஆமை வெளிய ஆபத்தையும் இல்ல அதீத சத்தத்தையும் உணரும்போது அது உடனடியா தன் கை கால்களையும் தலையையும் ஓட்டுக்குள்ள சுருக்கிக்கும். ஆபத்து விலகுற வரைக்கும் அது வெளியே வராது. இந்த குறிப்புகள் அத ஒரு தற்காப்பு பொறிமுறையா மட்டும் பார்க்கல, இல்லையா? ஆமா, மனிதர்களும் வெளி உலகத்துல அதீத அழுத்தமும் குழப்பமும் ஏற்படும்போது தங்களோட 5 புலன்களையும் உள்நோக்கி திருப்பணும். இது பழைய காலத்து யோகிகள் பயன்படுத்திய பிரத்யாகாரா முறைக்கு இணையானது. ஆனா இங்கதான் எனக்கு இன்னொரு குழப்பம் வருது. நாம உடல் அல்லன்னு இந்த குறிப்புகள் ஒரு பக்கம் ஆணித்தரமா சொல்லுது, மறுபக்கம் இந்த உடலை ஒரு மிகப்பெரிய பரிசா கருதி அதை பேணிக்காக்க சொல்லுது. இது முரண்பாடா தோணலையா? எப்படி முரண்பாடுன்னு சொல்றீங்க? நான் இந்த உடல் இல்லைன்னா அப்புறம் ஏன் இந்த உடலை பத்தி நான் இவ்ளோ அக்கறை எடுத்துக்கணும்? அது முரண்பாடு கிடையாது. அது ஒரு கருவி மற்றும் பயன்பாட்டாளர் தொடர்பு, அதாவது டூல் அண்ட் யூசர் கனெக்ஷன்னு ஆசிரியர் விளக்குறார். இப்போ ஒரு விண்வெளி வீரர் இருக்காருன்னா அவரோட ஸ்பேஸ் சூட் அவர் கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். ஆமா, அது வெறும் உடதான். ஆனா இந்த சூட் இல்லாம அவரால விண்வெளியில உயிர் வாழ முடியாது இல்லையா? அதுபோலவே இந்த உலகத்தை அனுபவிக்கவும் உங்க உள் அமைதியை நிலைநிறுத்தவும் இந்த உடல் ஒரு கச்சிதமான வாகனம். ஓ, இப்ப புரியுது. இந்த வாகனத்துக்கு நீங்க எதை உணவா கொடுக்கறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உணவாக அப்படிங்கிறது வெறும் சாப்பாட்டை மட்டும் குறிக்கல, நீங்க அதுக்கு தர நல்ல உணர்வுகளையும் சேர்த்து குறிக்குது. அதாவது பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ். ஆமா, நீங்க கோவமா இருக்கும்போது கார்டிசால் அப்படிங்கிற அழுத்த ஹார்மோன் சுரந்து உடலை அரிக்குது. ஆனா நீங்க அமைதியா தேர்ந்தெடுக்கும் போது என்டார்பின்கள் சுரக்குது. உங்க தேர்வுகளே உங்க உடலோட வேதியியல தீர்மானிக்குது. சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு மிகப்பெரிய தத்துவங்களா இருக்கு. ஆனா சாதாரண மக்களுக்கு தத்துவம் மட்டும் பத்தாதில்ல. நான் நாளைக்கு காலையில எந்திரிக்கிறேன், எனக்கு ஆபீஸ்ல 1000 பிரச்சனைகள் காத்திருக்கு. இதை நான் எப்படி என் அன்றாட வாழ்க்கையில ஆரம்பிக்கிறது? அதுக்கும் இதுல வழிகள் இருக்கு. அதாவது தொடக்க நிலையாளர்களுக்கு இந்த குறிப்புகள் ஏதேனும் நடைமுறை பயிற்சிகளை பரிந்துரைக்குதா? நிச்சயமா. இந்த தத்துவங்களை வெறும் சிந்தனையா மட்டும் வச்சுக்காம அன்றாட பழக்கங்களா மாத்த ஒரு தெளிவான உழிமுறைய அவர் சொல்றார். அவர் தொடக்க நிலையாளர்களுக்கான ஒரு காலை பயிற்சியிலிருந்து ஆரம்பிக்கிறார். மார்னிங் ரிச்சுவல். ஆமா, நீங்க தூங்கி எழுந்த உடனே உங்க மனசுக்குள்ள வெளி உலக சிந்தனைகள் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது அந்த முதல் 5 நிமிஷத்துல ஒரு விஷயத்த உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். என்னன்னு சொல்லிக்கணும்? இன்று எனது உணர்ச்சிகளை நானே தேர்ந்தெடுப்பேன். எந்த ஒரு வெளிச்சூழ்நிலையும் என் உள் அமைதியை குலைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லிக்கணும். இது மூளைக்கு செல்ற முதல் கட்டளை. இது அன்றைய நாளுக்கான ஃபோக்கஸை ஒருமுகப்படுத்துது இல்லையா? தூணி எழும்போதே ஒரு கவசத்தை மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. ஆனா மதிய நேரத்துல யாரோ ஒருத்தர் என்ன கடுமையா விமர்சிக்கிறாரு, என் கவசம் உடைஞ்சிடுச்சுன்னு வச்சுப்போம். அந்த ஹை ஸ்ட்ரெஸ் நேரத்துல உடனடியா அமைதிக்கு திரும்ப என்ன பண்றது? அதுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி வழிமுறைகள் இருக்கா? அதுக்காகத்தான் சில உடனடி மனநிலை மாற்றிகளை இந்த குறிப்புகள் பட்டியலிடுது. முதல் மற்றும் மிக அடிப்படையான விஷயம் மூச்சின் மீது கவனம் செலுத்துவது. பிரெத் வாட்ச். மூச்சை கவனிக்கிறது. இது ரொம்ப சாதாரணமா தெரியுதே. இது ஏதோ மேலோட்டமான அறிவுரை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு நரம்பியல் காரணம் இருக்கு. நீங்க கோபப்படும்போது உங்க மூச்சு வேகமாவுது. அது உங்க மூளைக்கு ஆபத்து அப்படிங்கிற சிக்னலை அனுப்புது. ஆமா, ஹார்ட் பீட் அதிகமாகும். ஆனா நீங்க விழிப்புணர்வோட உங்க மூச்சை ஆழமாகவும் மெதுவாகவும் இழுத்து விடும்போது உங்க பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு ஆபத்து இல்ல, அமைதியா இரு என்ற சிக்னலை மூளைக்கு போகுது. இது ஒரு பிசிக்கல் ஹேக்.
இது எனக்கு புரியுது. உடலின் வழியா மனசை கட்டுப்படுத்துறது. ஆமா. இந்த ஆதாரங்கள்ல இயற்கை நடைப்பயிற்சி மற்றும் ஓஷோவோட டைனமிக் தியானம் மாதிரியான பயிற்சிகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இயற்கை நடைப்பயிற்சி அமைதி தரும்னா என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா ஓஷோவோட டைனமிக் தியானம் ரொம்ப ஆக்ரோஷமான ஒண்ணு இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது குதிக்கிறது, கத்துறது மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கியது. அது எப்படி இந்த அமைதியான மனநிலைக்கு உதவும்? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. தியானம்னாலே அமைதியா உட்கார்ந்திருக்கிறதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா பல வருஷங்களா அடக்கி வைக்கப்பட்ட கோபம், விரக்தி இதெல்லாம் நம்ம தசை நார்கள்ல பதிவாகி இருக்கும். அததான் ட்ராமான்னு சொல்றோம். ஓ, அந்த உணர்ச்சிகள் உடம்புல தங்கிடும்னு சொல்றீங்க. ஆமா. அந்த நிலையில நீங்க அமைதியா உட்கார்ந்தா மனம் தவியாய் தவிக்கும். ஓஷோவோட டைனமிக் தியானம் மாதிரியான பயிற்சிகள் ஒருவித கத்தார்சிஸ், அதாவது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற வடிகாலாக செயல்படுது. உணர்ச்சிகளை வெளியேற்றுறதுக்கான ஒரு வழி. எக்ஸாக்ட்லி. உங்க உடலை அதிகபட்சமா சோர்வடைய செய்யறதன் மூலமா மூளையில உள்ள சிந்தனை ஓட்டத்தை உங்களால கட்டாயமா நிறுத்த முடியுது. அதுக்கப்புறம் வர்ற அமைதி செயற்கையானது கிடையாது. அது உடலும் மனசும் வெற்றிடமான பிறகு தோன்ற உண்மையான அமைதி. ஆமா. இது சற்று மேம்பட்ட ஒரு பயிற்சியா இந்த குறிப்புகள்ல விவரிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் மென்டல் ஹெல்த்துக்கு இது போன்ற தினசரி சடங்குகள் ரொம்ப அவசியமாகுதுன்னு இந்த ஆசிரியர் வாதிடுறார். உங்களுக்கு பிடிச்சமான பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, நல்ல ஆடியோக்களை கேட்கறது, இல்ல தூங்குறதுக்கு முன்னாடி அன்றைய நாளை நன்றியுணர்வோட நிறைச்சு பார்க்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். ஆனா அது நம்ம மூளையோட நியூரான்களை புதிதா இணைக்குது, ரீவயரிங் பண்ணுது. ஆமா. ஆனா இதையெல்லாம் பயிற்சி செய்யும்போது நாம சாதாரணமா செய்யற தவறுகள் என்னவா இருக்கும்? ஏன்னா பிராக்டிக்கலா நிறைய தடங்கல்கள் வரும்ல. ஆசிரியர் சுட்டிக்காட்டுற மிகப்பெரிய தவறு என்னன்னா, எல்லாம் சுமூகமா நடக்கும்போது நாம் அந்த மூச்சு பயிற்சியோ நடைப்பயிற்சியோ ரொம்ப ஈடுபாட்டோட செய்வோம். கரெக்ட். பிரச்சனை இல்லாதப்ப எல்லாம் ஈஸி தான். ஆனா ஒரு உண்மையான நெருக்கடி வரும்போது, உதாரணத்துக்கு ஒரு வேலை போயிடுச்சு, இல்ல ஒரு பெரிய நிதி பிரச்சனை வருதுன்னு வைங்க, நாம உடனடியா பழைய பேனிக் மோடுக்கு திரும்பிடுவோம். ஆமா, அப்போ தியானம் எல்லாம் ஞாபகத்துக்கு வராது. அதுதான் பிரச்சனை. அந்த சமயத்துல பயிற்சிகளை முழுமையா கைவிட்டுட்டு மறுபடியும் வெளி உலகத்தை கட்டுப்படுத்த ஓடுவோம். அதுதான் நம்ம தவிர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறி. இருட்டுல தான் வெளிச்சத்தோட தேவை அதிகம், இல்லையா? ஆமாம். அதுபோல நெருக்கடியான நேரத்துல தான் இந்த அமைதி பயிற்சிகள் மிக தீவிரமா பின்பற்றப்படணும். சரி, இதெல்லாம் ஒருத்தன் தொடர்ந்து பல மாசங்கள், வருஷங்கள் செஞ்சு தான் உள் மனச வெளிச்சூழல்கள்ல இருந்து முழுமையா பிரிச்சுட்டான் அப்படின்னு வச்சுப்போம். இதோட நீண்டகால நன்மைகள் என்ன? அது ரொம்ப முக்கியம். இந்த குறிப்புகளோட இறுதி பகுதியில சொல்லப்பட்டிருக்க மேனிஃபெஸ்டேஷன் அல்லது நினைத்தது ஈர்க்கும் சக்தி அப்படிங்கிற கருத்து கொஞ்சம் மாயாஜாலமா தெரியுது. நான் சும்மா அமைதியா உட்கார்ந்திருந்தா எனக்கு ஒரு ஃபராரி கார் கிடைச்சிருமா என்ன? இந்த குறிப்புகள் எந்த ஒரு மாயாஜாலத்தையும் சொல்லல. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கறத ஆசிரியர் ஒரு உளவியல் மற்றும் எனர்ஜி சார்ந்த விளைவாகவே விளக்குறார். அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நீங்க பயத்திலோ இல்ல கோபத்திலோ இருக்கும்போது உங்க மூளை சர்வைவல் மோட்ல இருக்கும். அது ஆபத்துகளை மட்டுமே தேடும். ஆனா நீங்க எப்போ உங்க உள்ளமைதியை தேர்ந்தெடுத்து ஒரு மகிழ்ச்சியான நிலையில, அதாவது ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கீங்களோ, அப்போ உங்க கவனத்தின் எல்லை விரிவடையுது. செலக்டிவ் அட்டென்ஷன் அதிகமாகுது. ஆமா. நீங்க இதுவரை கவனிக்காத புதிய வாய்ப்புகள் உங்க கண்ணில் படும். இதத்தான் ஆசிரியர் நமது படைப்பாளன் விழித்தெழுந்து நமது இலக்குகளை நம்மிடம் கொண்டு சேர்க்கிறான்னு தத்துவவாதமா குறிப்பிடுறார். ஓ, அதாவது நீங்க அமைதியா இருக்கும்போது சரியான முடிவுகள் எடுக்கிறீங்க, அது உங்களை வெற்றியை நோக்கி ஈர்க்குது. அதுதான். இது சும்மா கைகளை கட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறது கிடையாது. நம்ம மனநிலையை மாற்றுவதன் மூலமா நம்ம செயல்பாடுகளோட தரத்தை உயர்த்துறோம். அதன் மூலமா நம்ம யதார்த்தத்தையும் நாம மாற்றியமைக்கிறோம்னு இந்த குறிப்புகள் வாதாடுது. இது உண்மையிலேயே ரொம்ப ஆழமான ஒரு அணுகுமுறை தான். ஆமா. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டம் இல்ல. அது நாம விழிப்புணர்வோட விளையாட வேண்டிய ஒரு ஆட்டம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த முழு பயிற்சியோட நீண்டகால பலன். உங்க மகிழ்ச்சிக்காக நீங்க மத்தவங்கள சார்ந்து இருக்காதப்போ நீங்க முழுமையான சுதந்திரத்தை அடையறீங்க. நம்ம இந்த ஆழ்ந்த தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நாம அலசியதை ஒரு சின்ன தொகுப்பா பார்த்தா, இந்த குறிப்புகளின்படி வெளி உலகம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு ஏத்துக்கிறது தோல்வி கிடையாது, அதுவே உண்மையான சுதந்திரத்தோட தொடக்கம். 100க்கு 100 உண்மை. நம்ம உணர்ச்சிகளை ஒரு தூண்டுதலின் எதிர்வினையா இல்லாம ஒரு தேர்வா மாத்த முடியும். அதுக்காக மூச்சுப் பயிற்சி முதல் தியானம் வரை பல கருவிகள் நம்ம கிட்ட இருக்கு. சரியா சுருக்கி சொல்லிட்டீங்க. இந்த பயிற்சிகளை ஒரு பரிசோதனையா செஞ்சு பார்க்கும்படி இந்த குறிப்புகள் வாசகர்களை கேட்டுக்குது. அது ஒரு நல்ல தொடக்க புள்ளி. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு வெளியே போகும்போது டிராஃபிக்லயோ இல்ல ஆபீஸ்லயோ யாராவது உங்க எல்லையை மீறி உங்களை கோபப்படுத்தினா அதை உங்களோட பரிசோதனை கூடமா மாத்துங்க.
வழக்கம் போல கோவப்படாம ஒரு சில வினாடிகள் உங்க மூச்சை கவனிச்சு இந்த உணர்ச்சியை நான் தேர்ந்தெடுக்கிறேனா அப்படின்னு உங்களை கேட்டுக்கோங்க. அது உங்க நாளோட போக்கை எப்படி மாத்துதுன்னு கவனிங்க. கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆனா இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி முற்றிலும் புதிதான ஒரு சிந்தனையை நான் உங்க முன் வைக்க விரும்புறேன். நாம இப்போ பேசினபடி நீங்க வெளி உலக சூழ்நிலைகள்ல இருந்து உங்களை முழுமையா பிரிச்சுக்கிட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத அமைதியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுப்போம். ம். அந்த முழுமையான அமைதி நிலைக்கு நீங்க போயிட்டா சமூகத்துல இருக்கிற அநீதிகளை தட்டி கேட்கிற எண்ணமோ இல்ல மருத்துவத்துல புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குற உத்வேகமோ இல்ல அந்த உலகத்தையே மாத்தணும் அப்படிங்கிற லட்சிய நெருப்பு உங்களுக்குள்ள குறைஞ்சிடுமா? முழுமையான உள் அமைதி அப்படிங்கிறது வெளி உலக முன்னேற்றத்துக்கான நம்ம தாகத்தை கொன்றுமா இல்ல அத இன்னும் கூர்மையாக்குமா? அடுத்த ஆழ்ந்த தேடல்ல சந்திக்கிற வரைக்கும் இதை பற்றி சிந்தித்து பாருங்கள்.